ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா கேரளா பாலக்காடில் நடந்த அவுட்பவுண்ட் ட்ரைனிங்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பார்ட் 1 பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள். இந்த அவுட்பவுண்ட் ட்ரைனிங்கில் எங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னென்னா, ஃபஸ்ட் எல்லாம் குரூப் வைஸாக செப்ரேட் பண்ணிட்ட அப்புறமா எல்லா ஆக்டிவிட்டியுமே 1 by 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. யார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இதில் மோர் தென் 10 ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டக்ட் பண்ணதில் அது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு தான் நம்மளோட டாஸ்க்கே. நீங்களும் பார்ப்பீங்க, 1 by 1 பாருங்கள். அது எவ்வளோ ரிஸ்கியான டாஸ்க், பட் இருந்தாலுமே எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. யாருமே வராதுன்னுட்டு யாரும் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸுமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றது தான். 1 by 1 பாருங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கேரளாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபைனலி எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் பண்ணணும்னுட்டு. எங்கள் பேட்சில் நாங்கள் தான் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் தான் வின்னராக இருக்கோம். எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே, பேட்சில் இருக்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஆனால் நாங்கள் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணனால நாங்கள் தான் இந்தோட பர்டிகுலர் பேட்சில் வின் ஆகிருக்கோம்.